இன்னைக்கு நம்ம பாக்யலட்சுமி சீரியலில் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. பாக்யாவும் செல்வியும் அந்த வார்டு கவுன்சிலரை பார்த்துட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது இன்னும் 2 அரசியல்வாதிங்க உள்ளேருந்து சண்டை போட்டுட்டு அந்த வார்டு கவுன்சிலர்கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பாக்யா கவனிப்பாங்க. செல்வியும் பாக்யாவும் ஒரு இடத்துல நின்று தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க வார்டு கவுன்சிலர்கிட்ட சண்டை போட்டு வெளியில் வந்த அந்த அரசியல்வாதிங்க காரில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டரில் அந்த வார்டு கவுன்சிலர் அமைச்சரை வணங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்துற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த காரில் வந்தவங்க இறங்கி அந்த போஸ்டரை பார்த்து, இந்த ஏழுமலையை எப்படியாவது பதவியிலேருந்து இன்றைக்கே தூக்கணும்ப்பா, இவன் சரியான ஏமாத்துக்காரனாக இருக்கான், அமைச்சர்கிட்டயே போய் சொல்கிறான், இவன் யார்கிட்ட, நம்மக்கிட்டேயே இவன் யாருன்னு காட்டுறானா, பார்த்துக்கிறேன் இவனை அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி கிளம்பிடுவாங்க. பாக்கியா உடனே செல்வி கிட்ட, வண்டியை எடு செல்வி, அவங்கள ஃபாலோ பண்ணி போனோன்னா நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க. அது மினிஸ்டரோட வீட்டுக்குள்ளே போகும். அப்போ மினிஸ்டரோட வீட்டு வாசலில் இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணி, மினிஸ்டர் எப்படியாவது பார்த்துட்டு போனால் ஏதாவது வழி கிடைக்கும், செழியனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அங்கே உள்ள செக்யூரிட்டி அவங்கள, வேண்டாம் இங்கே எல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி விரட்டுவாங்க. ஆனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே அமைச்சரை பார்க்குறதுக்கு அந்த வார்டு கவுன்சிலர் ஏழுமலை, யார் பாக்யா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரோ அந்த வார்டு கவுன்சிலரும் அவரோட ஆட்களும் அங்கே வருவாங்க. பாக்யா அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாக்யா கிட்ட சண்டை போடுவார். ரொம்பவே பிரச்சனையாயிடும். உடனே உள்ளேருந்து எல்லாருமே வந்துடுவாங்க. திரும்பி எல்லாரும் பிரச்சனை வேண்டாம், எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்டு கவுன்சிலர் ஏழுமலையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த யார் காரில் அரசியல்வாதியை பார்த்தாங்க இல்லையா பாக்யா, அவங்க மட்டும் வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க. எல்லாரும் கிளம்பி போனதும் பாக்யா கிட்ட என்ன விஷயம்னு கேட்டுட்டு, சரிம்மா நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் அமைச்சர் வந்ததும் நான் உங்களை கூப்பிட்டு பேசலாம், நம்ம என்னன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. திருப்பி அமைச்சர் வந்துடுவார். ஆனாலும் பாக்யாவை இன்னும் கூப்பிடலை அவங்க உள்ள. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.